என் அன்பு குழந்தையே, அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த பிரத்யங்கரா யாருக்கும் வாக்கு கொடுத்து விடுவதில்லை. ஆனால் உன்னோடு மட்டும் பேசுவதற்காக உன் பிரத்யங்கரா காலையிலிருந்தே காத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது இந்த நேரம் வரும், என் பிள்ளையோடு பேசிவிட வேண்டும் என்று நான் காத்து நின்று உன்னிடத்தில் பேசுகின்றேன். அப்படியானால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இத்தனை பெரிய தெய்வம், எத்தனையோ பேர் கண்டு நடுங்குகின்ற இந்த தெய்வம் என் பிள்ளை உன்னோடு பேச ஆசைப்படுகிறேன் என்றால், என் குழந்தையே, நான் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பின் பலனாகத்தான் உன்னை தேடி உன்னோடு பேச ஆசைப்படுகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நீ தெய்வத்தை நம்பாமல் சென்றாலும் சரி, தெய்வத்திற்கு உன் மீது விருப்பம் இருந்துவிட்டால் நிச்சயமாக உன்னை எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் விட்டுவிட மாட்டார்கள். என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பார்கள். சிலர் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள். எந்த கெட்ட விஷயங்களையும் யாருக்கும் செய்ய நினைக்க மாட்டார்கள். யார் வாழ்க்கையையும் கெடுக்க நினைக்க மாட்டார்கள். யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் கனவிலும் செய்ய நினைக்க மாட்டார்கள். இதுபோன்று இருக்கின்ற பிள்ளைகள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். அதற்காக தெய்வம் அவர்களுக்கு எதையுமே செய்யவில்லை, தெய்வம் அவர்களை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்பது அர்த்தம் கிடையாது. உண்மையாகவே இவர்களிடத்தில்தான் தெய்வம் தங்கி இருப்பார்கள். இவர்கள் மனதில்தான் தெய்வம் குடிகொண்டிருப்பார்கள். அதனால்தான் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல பெயரை பெற்று கொண்டிருப்பார்கள். அது அவர்கள் அறியாத ஒரு உண்மை. ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தெய்வத்தை எளிதாக சென்றடைவதற்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றில்லை. தெய்வங்களுக்கு அதை செய்ய வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்றில்லை. தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தாலே போதும். தெய்வத்திடம் நம்பிக்கை வைத்து நீ கேட்டாலே போதும். தெய்வத்தை நீ தேடாவிட்டாலும் அவர்களே உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள். அதுபோலத்தான் இந்த பிரத்யங்கராவும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன். என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் முழுமையாக புரிந்து கொண்டுதான் இந்த நேரத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, ஒரு தாயானவளின் அன்பினை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நீ என் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த அம்மாவும் உன் மீது, ஏன் அதைவிட அதிகமான அளவு அன்பை இந்த அம்மா உன் மீது வைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ பல பாடங்களை கற்றுக்கொள்கின்ற நேரத்தில் எல்லாம் இந்த பிரத்யங்கராவும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, எதையெல்லாம் சரியாக கற்றுக்கொள்கின்றாய், எதையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டு விடுகின்றாய் என்பதை பொறுத்துதான் அடுத்த சோதனை உன்னை தேடி வரும். ஆரம்ப கட்டத்திலேயே எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்துவிட்டு எல்லா சோதனைகளையும் ஒரே அடியாக நீ பெற்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதித்து விடாது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, எல்லோரும் சொல்வது போல வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வந்தால், சோதனைகள் அதிகமாக வந்தால் வெகு விரைவாகவே உனக்கு அதற்கான சந்தோஷம் பின்னால் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கின்றதா இல்லையா என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு
நாம் அனுபவிக்கின்ற எல்லா சந்தோஷங்களும் நமக்கு நல்ல நேரம்தான் என்பதை புரிந்து கொண்டு நீ உனக்கான சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டே இரு. இந்த பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை இத்தனை தெளிவாக உனக்கு எடுத்து சொல்லிவிட்ட பிறகும் நீ எதற்காகவும் மனதளவில் வேதனைப்படக்கூடாது. எந்த விஷயங்களும் நடக்கவில்லையே என்று எண்ணி மனதளவில் நீ வருந்தக்கூடாது. எல்லா விஷயங்களும் நமக்கு நாம் நினைத்தது போல நடக்கும் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும். நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கண் கலங்கி நிற்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரித்யங்கரா உன்னை அணைத்து உனக்கு ஆறுதலை தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் நேராது. பிரச்சனைகள் வருமே தவிர அது உன் வாழ்க்கையை ஒருபொழுதும் அழித்து விடாது. அந்த அளவிற்கு ஒரு நாளும் நடக்க நான் விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையே, எல்லா நேரத்திலும் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. இந்த ஜென்மத்தில் அவர்களின் பிறவியானது இது போன்ற தீய செயல்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வந்த கடமையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கட்டும். என் பிள்ளை, நீ உனக்கு இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கான நல்ல திறமையும் இந்த வாழ்க்கையை நீ வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அத்தனை மன வலிமையும் உனக்கு கொடுத்துதான் இந்த பிறவி உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பிறவி என்பது உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காகத்தான் கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிப்பாய். என் பிள்ளையே, சில மனிதர்களை பார்க்கும் பொழுது ஏன் இவர்களை பார்க்கின்றோம் என்ற எண்ணம் தோன்றும். மீண்டும் ஒரு முறை கூட இவர்கள் நம் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பது போன்ற எண்ணம் உனக்கு தோன்றும். சிலரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கும். எப்பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் இவர்களை பார்க்கலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றும். அதுபோல என் பிள்ளையே, ஒவ்வொரு மனிதர்களும் உனக்குள் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை கொடுக்கின்றார்கள். அதனால் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் இவர்களை நீ சம்பந்தப்படுத்தி பார்க்காமல் யாரை பார்த்து வெறுக்க தோன்றுகின்றதோ அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டியும், யாரை பார்த்தால் அன்பு காட்ட தோன்றுகின்றதோ அவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாமலும் இருந்து விட்டாலே போதும். இந்த பிரித்யங்கரா எப்பொழுதுமே உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். எந்த தீங்கும் செய்யாத பிள்ளையை விட்டு அம்மா ஏன் செல்ல போகின்றேன்? நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன். என் குழந்தைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உன்னோடு இருந்து உனக்கு நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என் பிள்ளையே, மனதளவில் நீ பட்ட காயங்கள் எல்லாம் மாறும் நேரம். வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம். நான் எத்தனையோ ஆண்டுகள் தவித்து வருகின்றேன், இன்னும் எனக்கு விடை கிடைக்கவில்லை என்று சொல்கின்ற என் பிள்ளை, எல்லா கஷ்டங்களையும் கடந்து நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள். வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தருகின்ற நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே. நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் இந்த பிரித்யங்கரா உன்னை நிச்சயமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் உனக்கானதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த பிரித்யங்கரா அத்தனை சுலபமாகவெல்லாம் எதனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. அவ்வளவு எளிதாகவும் நான் உன் கண்களில் படுவதில்லை என்றால் என் பிள்ளை, நீ செய்த புண்ணியம், நீ செய்த பாக்கியம் என்பதனை உணர்ந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இரு. உனக்கும் தெய்வத்தின் அருள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எல்லாமே நல்லதற்கே என்பதனை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் போதும். இந்த பிரித்யங்கராவினுடைய அரவணைப்பு என்றுமே உனக்கு கிடைக்கும்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.